இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களில் ஒரு அதிரடியான சுக்கிர பயிற்சியானது நடந்திருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து சுக்கிரனால் மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் சுக்கிரனால் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு சுக்கிரனுடைய பயிற்சி பலனை முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ சுக்கிர பயிற்சிங்கிறது ரொம்பவே முக்கியமான இது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுக்கிரனை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பற்றியும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக்சுவலி நம்மளுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு காரணிகர்த்தாவாக இருக்கிறது நவக்கிரகங்களில் சுக்கிரன் என்று சொல்லலாம். சுக்கிரன் நமக்கு சாதகமாக இருந்தால் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. சுக்கிரன் நமக்கு பாதகமாக இருந்தால் மகிழ்ச்சிக்கு ஆப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சுக்கிரன் தான் நமக்கு மகிழ்ச்சிக்கு காரணியாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து தற்போது பயிற்சியாகி இருக்கிறாரு. அவருடைய பயிற்சியான நிலையில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம். ஸோ சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறேன். வீடியோவில் கடைசியாக வந்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து சுக்கிரனுடைய அருளை மேலும் மேலும் பெறுங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் சுக்கிரன் என்று சொல்லலாம். அதாவது சுக்கிரன் போல சுபக்கிரகம் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் தற்போது பயிற்சி ஆகியிருக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் நிறைய குழப்பங்களும் செலவுகளும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான குழப்பங்கள் செலவுகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உஷாராக இருக்கணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலனை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி நம்மளுக்கு வேத ஜோதிடம் இருக்குல்ல, அதில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுவர் சுக்கிரன். நமக்கு ஆடம்பரத்துக்கு காரணமாக இருக்கிறாரு சுக்கிரன். ஆக்சுவலி சுக்கிரன் வந்து அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு இது எல்லாத்துக்குமே காரணியாக நமக்கு செயல்படுறாரு. சுக்கிரன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற 26 நாட்கள் தான் எடுத்துக்குவார். 26 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரிய வரும். அந்த வகையில் சுக்கிரன் வந்து கடந்த ஜூன் 29 மேசராசிலேருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு. ஆக்சுவலி சுக்கிரன் மற்ற கிரக பயிற்சியை விட தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானதாக சொல்லப்படுது. ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சி நடந்ததுனால சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும். அதுலேயும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எதுலனா பண விஷயத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போது சுக்கிரன் ரிஷப ராசிக்கு செல்வது உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணுமா இல்லை அதிர்ஷ்டமாக இருக்குதா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 5வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்காலம் பற்றிய சிந்தனையெல்லாம் வந்து மேலோங்கும். ஸோ எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். உங்களில் சிலருக்கு குடும்பத்தில் சிறு சிறு சவால்கள் தோன்றி மறையும். அது வந்து பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதை செய்கிறதாக இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சியில் தீர ஆலோசித்து முடிவு செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா தான் நன்மை உங்களுக்கு உண்டாகும். இருப்பினும் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கிறதா இருந்தால் வாங்குங்க. உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வது இந்த சுக்கிர பயிற்சியில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்போ உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சுக்கிர பயிற்சி பலனை வாங்க பார்க்கலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமர் என்பதற்கேற்ப மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாத குணமுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா தன்னம்பிக்கையானது வளரும். பணவரவு உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்குது. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். வாக்கு வன்மையானது அதிகரிக்கும். சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றிடுவீங்க. ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. அறிவுத்திறன் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம். அதனால் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வராமல் இருக்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொழில் வியாபார வளர்ச்சி கண்டிப்பாக பெறும். இதுவரை இருந்த தொய்வுகள் நீங்கும். லாபமானது அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வது இருக்குது. அதுக்கான முயற்சிகள் இறங்கினீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் செய்து முடிப்பதில் திறமையை வெளிப்படும். பணவரவு கூடும். தொழில் வியாபாரத்தில் இந்த மாதிரியான வளர்ச்சி ஏற்படும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். அப்புறம் சக ஊழியர்களோடு வாக்குவாதங்கள் தவிர்க்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறது நல்லது என்பது இந்த சுக்கிர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படும். பிள்ளைகளுடைய கல்வியில் மற்ற வகையில் சிறந்து விளங்குவாங்க. பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பெண்களுக்கு கூட திட்டமிட்டபடி எதையும் செய்திங்கன்னா முடிக்க முடியும். மனதிடம் கூடும். இந்த சுக்கிர பயிற்சி குடும்பத்தில் ஓரளவு பிரச்சனைகள் தீரும் உங்கள் ராசிக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் ராசியில் சுக்கிரன் இருப்பதால் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் துறையில் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சுக்கிர பயிற்சியில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்குது. காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். எதிர்பாராத கடன் வசதி கிடைக்கும். புதிய பதவிகள் வரும். ஸோ அந்த பதவிகள் வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். சக மாணவர்களோடு நல்லுறவு காணப்படும். ஸோ சக மாணவர்கள் உங்களுக்கு நல்லுறவு காணப்படும் போது கண்டிப்பாக அந்த நல்லுறவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் உங்களோட ராசிக்கு கிடைக்கும். இதில் மூலமில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரவை எதிர்பார்த்தது போல் இருக்கும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். பாதியில் நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்திங்கன்னா முடிக்க முடியும். திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை வரும். இதே பூரடமில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். அப்புறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும்போது மின் சாதனங்கள் இயக்கும்போது கவனம் தேவை. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்கள் யோசித்து செய்வது நல்ல பலனை தரும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். பணவரவு திருப்தி தரும். புத்தி சாதித்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றிங்கிறது காண முடியும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சுக்கிர பயிற்சியில் என்ன நடக்குங்கிறத சொல்லிவிட்டு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வணங்கணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். செயல்திறமை அதிகரிக்கும். அதனால் மறக்காமல் இதை செய்யுங்க. அப்புறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1, 2 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அவ்வளோதாங்க.
இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.